திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, திருக்குறள் இருக்கக்கூடிய ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குறளையும் கூற்று காரணம் வகை வினாக்களாக டெஸ்ட் வடிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 அதிகாரத்தை வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களையும் இருக்கக்கூடிய அனைத்து திருக்குறளையும் நம்ம பார்த்தோன்னா கூட்டு காரணம் வகை வினாக்களாக அமைச்சு தரப்போகிறோம். கண்டினியூவாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தோன்னா பார்க்க தொடங்குங்க. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்கள். கூற்று ஏ, ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுபவர். ஓகேங்களா? ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர்னு கொடுக்குறாங்க. காரணம் பாருங்கள். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆக மாட்டார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா எது சரி எது தப்புன்ட்டு பார்க்கலாம். எது சரி எது தப்புன்ட்டு பார்க்கலாம். கூற்று ஏ பாருங்கள். ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர்னு சொல்லுவோம். ஊக்கம் ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னா அவன் தான் உடையவன். எல்லாமே உடையவன் பார்த்தோன்னா யார் அப்படின்னா ஊக்கம் யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான். அப்போ கூற்று பார்த்தோன்னா சரியாக கொடுத்துருங்க. காரணம் பாருங்கள். ஊக்கம் இல்லாதவர், ஊக்கம் ஒருத்தங்கிட்ட இல்லை அப்படின்னா அவன் வேறு எதை வச்சுருந்தாலும் அவங்ககிட்ட பார்த்தோன்னா செல்வ செழிப்புன்ட்டு எதை வச்சுருந்தாலும் அவன் பார்த்தோன்னா உடையவர் ஆக மாட்டார். அவன் பார்த்தோன்னா உடையவர், எல்லாமே உடையவன் அப்படின்ட்டு அவனை சொல்ல மாட்டான். ஊக்கம் யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் எல்லாமே உடையவன். ஊக்கம் இல்லாதவன் வேறு எதை நீ வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீ எதுவுமே இல்லாதவன் தான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். அப்போது இது ரெண்டுமே ஒரே பொருள், அது நேர்மறை பொருள் தான் வருது. அப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கூற்றும் சரியாக கொடுத்துருக்காங்க, காரணமும் சரியாக கொடுத்துருக்காங்க. இதற்கான குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம். இதற்கான குறள் பாருங்கள். உடையவர் எனப்படுவது ஊக்கம். உடையவர் எனப்படுவது யார்? ஊக்கமாக யாருக்கிறாங்களோ அவங்க தான் உடையவர். அக்திலார் அது ஊக்கம் இல்லாதவர் உடையது உடையாரோ மாற்று அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஊக்கம் உடையவர் தான் உடையவர். ஊக்கம் இல்லாதவர், ஊக்கம் ஒருத்தங்கிட்ட இல்லை அப்படின்னா வேறு அவன் எதை வச்சுருந்தாலும், நீ செல்வம் செழிப்புன்ட்டு எது காரு பந்தா எது வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீ பார்த்தனா எதுவுமே இல்லாதவன் தான் அவனை திட்டுறாரு. ஓகேங்களா? செகண்டு குறள் பாருங்கள். செகண்டு குறளை கூட்டு காரணம் வகை வினாக்களாக அமைச்சிருக்கேன். இதை பாருங்கள். கூற்று ஏ பாருங்கள். ஊக்கமே நிலைத்து நிற்காமல் அழிந்துவிடும். காரணம் பாருங்கள். 6 பார்த்தோன்னா மற்ற செல்வங்கள் ஒருவனுக்கு நிலையான செல்வம். இதில் கூற்று காரணம் எது சரின்ட்டு பார்க்கலாம். இதில் பாருங்கள். ஊக்கமே நிலைத்து நிற்காமல் அழிந்து விடும்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இது பார்த்தோன்னா சரியான்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஊக்கம்ன்றது என்ன பண்ணும்? நிலையான செல்வம். ஊக்கம்ன்றது நிலையான செல்வம். நான் கொடுத்துருக்கேன் நிலைத்து நிற்காமல் அழிந்து விடும் கொடுத்துருக்கேன். அப்போது இது பார்த்தோன்னா தப்பு. கூற்று பார்த்தோன்னா தப்பு. ஊக்கம்ன்றது நிலையான செல்வம். காரணம் பாருங்கள். 6 மற்ற செல்வங்கள். ஓகேவா? ஊக்கத்தை தவிர மற்ற செல்வங்கள் இருக்கு இல்லையா, அவன் அது பார்த்தோன்னா ஒருவனுக்கு நிலையான செல்வம்னு கொடுத்துருக்கேன். அது பார்த்தோன்னா இந்த மாதிரி கொடுக்கல. ஊக்கம்ன்றது நிலையான செல்வம். ஊக்கத்தை தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன பண்ணும்? நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். அழிந்துவிடும். ஓகேவா? அழிந்துவிடும். ஊக்கம் மட்டும்தான் நிலையான செல்வம். ஊக்கத்தை தவிர மற்ற செல்வம் எது இருந்தாலும் அது என்ன பண்ணும்? நிலையாக இருக்காது. ஊக்கம் மட்டும்தான் நிலையான இருக்கும். ஊக்கத்தை தவிர மொத்த செல்வங்கள் எல்லாமே பொருட்செல்வமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த செல்வமாக ஒன்றா இருக்கட்டும், அது பார்த்தோன்னா என்ன பண்ணும்? நிலைத்து நிற்காமல் அழிந்து விடும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மாற்றி கொடுத்துருக்கேன். அப்போது கூற்றும் தப்பு, காரணமும் தப்பு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் பார்த்தோன்னா ஆன்சர். இதற்கான குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம். குறள் பாருங்கள். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஓகேங்களா? இதற்கான பொருள் என்ன? ஊக்கமே நிலையான செல்வம். ஊக்கம் மட்டும்தான் நிலையான செல்வம்பா. மற்றவை நீ எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஊக்கத்தை மட்டும் நீ வச்சுன்னா அது பார்த்தோன்னா ரொம்ப நிலையான செல்வம். ஒரே இடத்துல ரொம்ப நிலையாக இருக்கக்கூடிய ஒரு செல்வம். ஊக்கம் இல்லை அப்படின்னா அது நிலையே இருக்காது. அது பார்த்தோன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இல்லை அழிஞ்சு போயிடும். அதான் பார்த்தோன்னா வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது 3வது திருக்குறளுக்கான கூட்டு காரணம் வகை வினாக்கள் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸையும் நான் படிக்கும் போதே
படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் மாதிரி போடுங்க. டெஸ்ட் மாதிரி போட்டு அந்த கொஷின்ஸை வந்து பார்த்தோன்னா யோசிங்க. ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா மைண்டில் பதிஞ்சிடும். ஓகேங்களா? அது பதிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன ப்ளே பண்ணுங்கள், நான் என்ன ஆன்சர் சொல்கிறேன்ட்டு பாருங்கள். 2 கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இது தப்பாக இருந்துச்சுன்னா எது தப்புன்ட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிங்க. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட்ஸ் மாதிரி எழுதிங்க. எழுதிட்டு அதற்கான டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டிங்கனாலே வேறு நீங்கள் எதுவுமே அவுட் சோர்ஸ் எதுவுமே படிக்க தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம்ஸ்க்கு போகலாம். ஓகேங்களா? அடுத்தது 3வது குறள். 3வது குறள் பாருங்கள். கூற்று பாருங்க. ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள், ஊக்கம் இருக்கு இல்லையா, அதை உறுதியாக கொண்டிருப்பவர்கள் ஆக்கம் இழந்தாலும் கலங்க மாட்டார்கள் அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்க. ஆக்கம் இழப்பது ஊக்கத்தையும் உடனே இழக்க செய்யும். காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி எது தப்புன்னு பாருங்கள். கூற்று பாருங்கள். ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள், ஊக்கம்தான் ரொம்ப ஊக்கத்தில் அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கான் அப்படின்னா அவன் வந்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட ஆக்கம்னா என்ன பொருள்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், வீடு, பேரு, புகழ் எதுவாக இருந்தாலும் ஓகேவா, அந்த ஆக்கம் வந்து பார்த்தோன்னா ஆக்கம் வந்து பார்த்தோன்னா இழந்தாலும் கலங்க மாட்டார்கள். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தோன்னா அழுது உட்காரவோ இல்லை ரொம்ப மனசு உடைஞ்சோ போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊக்கத்தை வச்சு அடுத்த வேலையை செய்ய தொடங்குவாங்க. ஓகேங்களா? அதுதான் சொல்ல வர்றாரு. அப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. காரணம் பாருங்க. ஆக்கம் இழப்பது ஊக்கத்தையும் உடனே இழக்க செய்யும் அப்படின்ட்டு காரணம் சொல்ல வராரான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லவே வரல. ஆக்கம் இழப்பது ஊக்கத்தையும் உடனே இழக்க செய்யும் அப்படின்னு சொல்ல வரல. அவர் என்ன சொல்கிறாரு, ஆக்கமே நீ இழந்தாலும், ஆக்கத்தைய நீ இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட என்ன பண்ணுவாங்க, இந்த ஊக்கத்தை வச்சு கலங்காமல் எழுந்து ஓடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. கலங்காமல் எழுந்து ஓடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆக்கமே நீ இழந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆக்கத்தையே நீ இழந்தாலும் கலங்காமல் என்ன பண்ணுவாங்க, எழுந்து அடுத்த வேலைக்கு ஊக்கத்தோடு அவங்க செய்வாங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு. ஓகேவா? ஆக்கம் இழந்த உடனே அவன் உடஞ்சி போயிட மாட்டான். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா காரணம் தப்பாக இருக்குது. கூற்று சரி, காரணம் தப்பு. ஓகேங்களா? இதற்கான குறள் மற்றும் பொருள் பாருங்கள். ஆக்கம் இழந்தே மென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஓகேங்களா? இதற்கான பொருள் வந்து பார்த்தோன்னா என்னென்னா, ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவர்கள், ஊக்கம் வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப உறுதியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்கம் வந்து பார்த்தோன்னா இழக்க நேர்ந்தாலும், மொத்தமே அவன் இழந்துட்டாலும், ஆக்கத்தை அவன் மொத்தத்தையும் இழந்துட்டாலும் அப்போது கூட என்ன பண்ணுவாங்க, ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார். அந்த ஊக்கத்தை இழந்து அவங்க கலங்க மாட்டார். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒருத்தன் உறுதியாக இருக்கான், ஊக்கத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கான், செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப உறுதியாக இருக்கான்னா அவங்ககிட்ட இருக்கிற வீடு, பேரு, புகழ்ன்ட்டு எல்லாமே போயிடுச்சுனாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், கலங்க மாட்டான். அவங்ககிட்ட என்ன இருக்குது, ஊக்கம் இருக்குது, அதை வச்சு எழுந்து ஓடும். ஓகேவா? இப்போ நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுறான், வெறும் ஊக்கத்தை மட்டும்தான் வச்சு ஓடுறான். அவங்ககிட்ட வீடு, பேர், புகழ்ன்ட்டு எதுவுமே இருக்காது. ஆனால் அது எல்லாமே வந்துடும் அப்படின்ட்டு நம்பிக்கையில் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? திருக்குறளில் இந்த 4th குறள், ஊக்கமுடையில் இருக்கக்கூடிய 4th குறள் வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஃபேவரட் குறள். ஓகேங்களா? என்னுடைய ஃபேவரட் குறள், ரொம்ப ரொம்ப ஃபேவரட் குறள் இது. இதில் கூற்று பாருங்கள். தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கம் தானாக வழி கேட்டுக்கொண்டு வரும். காரணம் வந்து பார்த்தா ஆக்கத்தை பெறுவதற்கு ஊக்கம் அவசியமில்லை அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். கூற்று பாருங்க. தளராத ஊக்கம் உடையவனிடம், தளராத ஒருத்தன் ஊக்கமாக இருக்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட ஆக்கம் இருக்கு இல்லையா, செல்வம், பேரு, புகழ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணும், தானாக அவன் எங்கப்பா இருக்கான் அப்படின்ட்டு வழி கேட்டு கொண்டு வரும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. கூற்று சரி. ஓகேவா? காரணம் பாருங்கள். ஆக்கத்தை பெறுவதற்கு செல்வம், வீடு, பேரு, புகழ் இது எல்லாத்தையும் பெறுறதுக்கு ஊக்கம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு இந்த குறளில் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இந்த குறளில் அப்படி சொல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, மனசு தளராத ஒருத்தன் உழைச்சிட்டே இருக்கிறான். ஓகேவா? ஊக்கத்தோடு ஒருத்தன் உழைச்சிட்டே இருக்கான், சோர்வு இல்லாத ஒருத்தன் உழைச்சிட்டே இருக்கான்னா அவனுக்கு ஆக்கம் என்னாது,
அதுவே தேடி வரும் நம்மக்கிட்ட வழி கேட்டுன்னு, ஓகேங்களா? வழி கேட்டு தேடி வரும், ஓகேங்களா? அப்போது கூற்று சரியாக கொடுத்துருக்காங்க, காரணம் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் ஏ தான் இதற்கான பொருள். குறள் மற்றும் பொருள் பாருங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஓகேவா? இது குறள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான குறள், ஓகேங்களா? அதேமாரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஃபேவரட்டான குறள் இருக்கும். அது எதுன்ட்டு உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எந்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய பொருள் என்னென்னா, தளராத ஊக்கம் உடையவன். தளராத ஊக்கமோடு உழைச்சிட்டு இருக்கான்னு வச்சிங்களேன். இப்போ தளராத ஊக்கத்தோடு உழைச்சிட்டு இருக்கான். இருக்கான், அவன் தளராத ஊக்கத்தோடு உழைச்சிட்டு இருக்கான். இவனுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், ஓகேங்களா? இவனுக்கான அட்ரஸ் எதுனா தளராத ஊக்கத்தோடு உழைக்கிறான்றது தான் இவனோட அட்ரஸ்ஸே, ஓகேவா? தளராத ஊக்கத்தோடு உழைக்கிறான்றது தான் இவனுடைய அட்ரஸ்ஸு, ஓகேங்களா? அந்த அட்ரஸை கேட்டு ஒருத்தர் வராங்க. அவங்க யாருன்னா ஆக்கம், ஓகேவா? ஆக்கம்னா யாருன்னா செல்வம், வீடு, பேர், புகழ், பேர், இது எல்லாமே வரும், ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ஆக்கம்ன்றது அட்ரஸ் கேட்குதான். யாருடைய அட்ரஸ்னால் தளராத ஊக்கமுடையவன் வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்ட்டு கேட்குறான். அதை வந்து பார்த்தோன்னா ஒருத்தனை சொல்லுதான், ஓகேவா? அவன் தான் வந்து பார்த்தோன்னா தளராத ஊக்கமோடு உழைக்கிறான், ஓகேங்களா? அவனை வந்து பார்த்தோன்னா அது ஆக்கம்ன்றது தானே வழி கேட்டு கொண்டு வருது, ஓகேவா? ஆக்கம்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா தானே என்ன பண்ணும், அந்த ஊக்கத்தோடு இருக்கிறான் பற்றியா, அவனை வந்து பார்த்தோன்னா வழி கேட்டு போகுமா, ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க, ஓகே? நீ ஊக்கத்தோடு இருந்தாலே உன்னை தேடி எல்லாமே வருன்றது தான் இதுக்கான பொருள். ஊக்கத்தோடு இருந்தாலே உன்னை தேடி எல்லாமே வந்துடும் அப்படின்றது இதற்கான பொருளில் சொல்கிறார், ஓகேங்களா? இது ரொம்ப பிடிச்ச குறள். இதை பாருங்க, அடுத்தது 5வது குறளை கூற்று காரணம் வகைகளாக அமைச்சிருக்கேன். கூற்று ஏ பாருங்க. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளர்கின்றன. கூற்று காரணம் 6 வந்து பார்த்தோன்னா மக்களின் உயர்வும் அவர்களின் ஊக்கத்தின் அளவை பொறுத்தது. இதில் எது சரி எது தப்புன்னு பாருங்க. கூற்று ஏ, தண்ணீரோடைய உயரம் இருக்குது. தண்ணீர் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த உயரத்துக்கு ஏற்று தான் நீரில் வளர்கின்ற பூக்களுடைய உயரம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா சரி, ஓகேங்களா? ஒரு தண்ணி இருக்குது, அதில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு பூக்கள் வந்து பார்த்தோன்னா பூக்குது அப்படின்னா என்ன பண்ணும், அந்த தண்ணி எவ்வளோ உயரத்தில் இருக்குதோ அதே உயரம், ஓகேவா? அந்த தண்ணீர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ உயரம் இருக்குதோ அந்த உயரத்தில், இப்போது தண்ணி வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்குதுப்பா, இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பூ வந்து பார்த்தோன்னா பூக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு பூ வந்து பார்த்தோன்னா பூக்குதுன்னு வச்சிங்களேன். இது வந்து பார்த்தோன்னா இந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த பூக்களுடைய அளவு இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. காரணம் பாருங்கள், மக்களின் உயர்வும் அவர்களின் ஊக்கத்தின் அளவை பொறுத்தது. அதே போல் இந்த தண்ணீரோடைய பூக்கள் எப்படி அந்த நீரோடைய இது வச்சு அதோடைய உயரம் வளருதோ அதே போல் மக்களுடைய உயர்வு அவர்களுடைய ஊக்கம், அவர்களுடைய எந்த அளவுக்கு அவர் ஊக்கமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உயர்வு வந்து பார்த்தோன்னா அளவு அந்த ஊக்கத்தோடைய அளவை பொறுத்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த நீர்ப்பூக்களை ஓமப்படுத்தி சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே சரி, கூற்றும் சரி காரணமும் சரி, ஓகேங்களா? இதற்கான குறள் மற்றும் பொருளை பாருங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். தண்ணீரோடைய உயரம் எவ்வளவோ அதற்கேற்ற மாதிரி நீரில் இருக்கக்கூடிய பூக்களுடைய உயரம் வளர்கின்றது, ஓகேவா? வளரும், ஆமாம். அதே போல் ஊக்கமாக இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவனுடைய ஊக்கத்தோடைய அளவை பொறுத்து அவன் எந்த அளவுக்கு உயர போகிறானோ அது வந்து பார்த்தோன்னா ஜட்ஜ் ஆகும், ஓகேவா? அவன் எந்த அளவுக்கு உயர போகிறான் அப்படின்றதுக்கான ஒரு அளவீடு எதுனா அவனுடைய ஊக்கம் தான், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊக்கத்தோடைய அளவு தான், ஓகேவா? நீ ஊக்கத்தோடு இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆக போகிற அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீ ஊக்கமாக இருந்துட்டா அந்த உயர்வை நீ அடைஞ்சிருவ, ஓகேங்களா?
புரியுதுங்களா? நீ எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்கிற அதுக்கேற்ற மாரி இது ஆகும். ஓகேங்களா? நீ இப்போ குரூப் 4 படிச்சிருக்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிச்சிருக்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா, நீ ஐஏஎஸ் ஆகணும்னு உனக்கு ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாரி உங்ககிட்ட ஊக்கம் இருக்குதுன்னா, நீ கண்டிப்பாக ஐஏஎஸ் கூட ஆவ. ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஹார்ட் ஒர்க் உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா, நீ கண்டிப்பாக ஐஏஎஸ் கூட ஆகலாம். ஓகேங்களா? அடுத்தது 6வது குறள். இது கூற்று காரணம் வகை வினாக்களாக நான் அமைச்சிருக்கேன், பாருங்க. கூற்று: நாம் எப்போதும் உயர்வானவற்றையே எண்ண வேண்டும். காரணம் 6 வந்து பார்த்தோன்னா, எண்ணியதை அடைய முடியாவிட்டால் அந்த எண்ணத்தையும் கைவிட வேண்டும். ஓகேவா? இதில் எது சரி எது தப்புன்ட்டு பார்க்கலாம். கூற்று பாருங்க, நாம் எப்போதும் உயர்வானவற்றையே எண்ண வேண்டும். ஓகேவா? நீ எதை நீ எண்ணனாலும் அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப உயரமாக இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப பெருசான விஷயத்தை தான் வந்து பார்த்தோன்னா நீ எண்ணணும். ஓகேங்களா? அதில் நீ தோற்று போயிடுவ, இல்லை அதில் பயப்படுற ஏதோ ஒரு செயலை நீ செய்ய தொடங்குற. இப்போ ஆஸ்பிரண்ட்டாகவே இருக்கிற அப்படின்னா அதில் நீ தோற்று போயிடுவ, இல்லை பயந்து நீ இந்த இவ்வளோ காம்படிஷன் அப்படின்ட்டு பயப்படலாம் கூடாது. இல்லை நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்ட்டு பயப்படலாம் கூடாது. ஓகேங்களா? என்ன பண்ணணும்? உயர்வாக எண்ணணும். நம்மளுக்கு ஒரு 50 வேக்கன்சி போட்டாலும் அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப உயர்வாக நீ எண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது இது அப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா சரியாக தான் சொல்கிறாரு. ஓகேங்களா? காரணம் வந்து பார்த்தோன்னா, எண்ணியதை அடைய முடியாவிட்டால் அந்த எண்ணத்தை கைவிட வேண்டும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லலை. எண்ணுவதை உயர்வாக எண்ணுக அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் எண்ணியதை அடைய முடியாவிட்டால் என்ன பண்ணணும்? அந்த எண்ணத்தை வந்து பார்த்தோன்னா அந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது. ஓகேவா? கைவிடக்கூடாது. என்ன பண்ணணும்? நீ கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கணும். ஒரு டைம் எக்ஸாமில் நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னாலும் அடுத்த டைம் எக்ஸாமுக்கு நீ படிக்க தொடங்கணும். இல்லை இந்த எக்ஸாமெல்லாம் செட் ஆகுது அப்படின்ட்டு தூக்கி போட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு வள்ளுவர் நம்மளுக்கு அப்போவே அறிவுரை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ காரணம் தப்பாக கொடுத்துறாங்க. கூற்று சரி, காரணம் தப்பு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதற்கான குறள் மற்றும் பொருளை பாருங்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதற்கான பொருள் என்னன்னா, எண்ணுவதை உயர்வாக எண்ணணும். நீ எண்ணும் போதே ரொம்ப உயர்வாக எண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப ஹையர் போஸ்டிங்காக இந்த போஸ்டிங்க்கு தான் நான் போவேன் அப்படின்ட்டு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போஸ்டிங்க்கு நீ போய் உக்காருவ அப்படின்ட்டு நீ ரொம்ப உயர்வாக எண்ணணும். ஓகேங்களா? எண்ணியதை அடையாவிட்டாலும், நீ அந்த எக்ஸாமில் நீ அடையலை அப்படின்னாலும் என்ன பண்ணக்கூடாது? ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னாலும் நீ கைவிட்டுட்டு வேறு எக்ஸாம் படிக்கிறது, வேறு அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன பண்ணுவாங்க? ரயில்வேக்கு போயிடுவாங்க. இந்தமாரி போவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் போகாதீங்க. எண்ணியதை நீ அடையாவிட்டாலும் பரவாயில்ல, அந்த எண்ணத்தை வந்து பார்த்தோன்னா கைவிடாதீங்க. தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா முயற்சி செஞ்சுட்டே இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? 7வது குறள் பாருங்க. இதற்கான கூற்று: உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது ஒருபோதும் உறுதி தளராமல் இருக்காது. காரணம் பாருங்க, ஊக்கமுடையவர்கள் அழிவு வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா எது சரி எது தப்புன்னு பார்க்கலாம். உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும், உடல் முழுக்க வந்து பார்த்தோன்னா அம்பு வந்து பார்த்தோன்னா தொலைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணும்? யானையானது ஒருபோதும், யானை இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா ஒருபோதும் உறுதி தளராமல் இருக்காது. அப்போனா என்ன சொல்கிறாங்கன்னா, உறுதி தளர்ந்துடும் சொல்கிறாங்க. உறுதி தளராமல் இருக்காது அப்படின்னா உறுதி தளர்ந்து போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்தமாரி வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி சொல்லலை. உடல் முழுவதும் அம்பு வந்து தொலைக்கப்பட்டாலும், உடல் முழுக்க அம்பு வந்து பார்த்தோன்னா தொலைச்சிடுச்சு அப்படின்னாலும் யானை இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாது? தளராது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேவா? தளராமல் இருப்பது போல் அது வந்து பார்த்தோன்னா மன உறுதியோடு இருக்கும். ஓகேங்களா? யானை வந்து பார்த்தோன்னா நம்மளால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்ட்டு தளராமல் இருக்கும். ஓகேங்களா? தளராமல் இருக்காதுன்ற பொருள் கிடையாது. ஓகே, தளராமல் இருக்காதுன்றது பொருள் கிடையாது. உறுதியோடு தளராமல் இருக்கும். ஓகேங்களா? தளராமல் இருக்கும். அதே போல்
அதே போல் அப்போது இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஓமையாக சொல்கிறாங்க. இதற்கு ஓமையாக சொல்லப்படுகிறது காரணம். ஓகேவா? காரணம் ஆர் பாருங்க. ஊக்கமுடையவர்கள் அழிவு வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள். ஓகேவா? அப்போது கூற்று தப்பு, காரணம் வந்து பார்த்தோன்னா சரி. அதாவது யானை வந்து பார்த்தோன்னா, யானை இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா அம்பு அம்பு எவ்வளோ தான் தொலைச்சாலும் என்ன பண்ணுமா, அதை வந்து பார்த்தோன்னா கண்டுக்காத அப்படியே ஓடுமா. ஓகேங்களா? கண்டுக்காத உறுதியோடு ஓடும். ஓகேவா? அதே போல் ஊக்கம் உடையவர்கள் இருக்காங்க இல்லையா, ஊக்கமாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னா எவ்வளவு அழிவு வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அதற்காக கவலைப்பட மாட்டாங்க. எழுந்து அப்படியே ஊக்கம் இருக்குது, தங்கிட்ட ஊக்கம் இருக்குது, அப்படியே எழுந்து 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 ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ கூற்று தப்பு, காரணம் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். இதற்கான குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பீர் பட்டுப்பாடுன்றுங்களிரு. ஓகேங்களா? உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது என்ன பண்ணும், உறுதி தளராமல் இருக்கும். உறுதி தளராமல் இருக்காதுன்னு கொடுத்தேன். ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கொடுத்தேன், உறுதி தளராமல் இருக்காதுன்னு கொடுத்தேன். உறுதி தளராமல் இருப்பது போல அது வந்து பார்த்தோன்னா இருக்கும், உறுதி தளராமல் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்தமாரியே தான் வந்து பார்த்தோன்னா ஒரு நேர்மறை சொற்களை அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு எதிர்மறை போட்டால் அது வந்து பார்த்தோன்னா எதிர்மறை சொற்களாக மாறிடும், எதிர்மறை பொருளில் வந்துடும். ஓகேங்களா? இதேமாரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அந்த ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் தெளிவாக அந்த கொஷின்ஸை படிக்கணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு உதவுறது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான டெஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா போட்டு பழகுங்க. போட்டு பழகிட்டாலே உங்களுக்கு அது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? யானை வந்து பார்த்தோன்னா அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் அது உறுதி தளராமல் இருக்கும். அதே போல் ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எழுந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 8வது குறள் பாருங்கள். 8வது குறள் இதற்கான கூற்று காரணம் பார்க்கலாம். பாருங்கள், 8வது குறளுக்கான கூற்று காரணம் பாருங்கள். கூற்று பாருங்க. ஊக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் தம்மை வன்மை உடையவராக கருதி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார்கள். காரணம் பாருங்க. வன்மை என்பது ஊக்கத்துடன் தொடர்புடையது அல்ல. இதில் வந்து பார்த்தோன்னா சரி தவறு எதுன்னு பார்க்கலாம். கூற்று பாருங்க. ஊக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் தம்மை வன்மை உடையவராக கருதி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார்கள். ஊக்கம் இல்லாதவன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சிங்களா, அவன் வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்தில் தம்மை வன்மை உடையவர்னால் யாருன்னா 2 பொருள் இருக்குது. ஒன்று செல்வம் செழிப்பு பெற்றவங்களையும் சொல்கிறாங்க. இன்னொன்று வன்மைனா வள்ளல் தன்மை, அதாவது கொடைத்தன்மை இருக்காங்களே, வள்ளல் தன்மை உடையவங்க. ஓகேங்களா? வள்ளல் தன்மை. ஓகே, அவங்களையும் சொல்கிறாங்க. 2 பொருளுமே தரும். இந்த வள்ளல் தன்மை உடையவராக கருதி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டாங்க. உங்ககிட்ட ஊக்கம் இல்லைன்னா நீ வள்ளல் தன்மை அல்லது வளம், உங்ககிட்ட செல்வம் ஓகேவா இருக்குது அப்படின்ட்டு கருதி நீ மகிழ்ச்சி அடைய மாட்ட. ஓகேவா? அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு இந்த வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போது இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. காரணம் பாருங்க. வன்மை என்பது ஊக்கத்துடன் தொடர்புடையது அல்ல அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க காரணம். அப்போது இது வந்து பார்த்தோன்னா தப்பு. ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, ஊக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் தம்மை வன்மை உடையவராக கருதி மகிழும் மகிழ்ச்சி அடைய மாட்டார்னு சொல்கிறாங்க. அப்போது 2த்தையும் தொடர்பு படுத்தி தான் சொல்கிறாரு, தொடர்புடையது அல்லன்ட்டு அவர் சொல்லலை. அப்போது காரணம் தப்பு. கூற்று சரி, காரணம் தப்பு. இதற்கான குறள் மற்றும் பொருள் பாருங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் எண்ணுஞ்செருக்கு. அதாவது என்னன்னா, ஊக்கம் இல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்தில் ஊக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகத்தாருள் யாம் வன்மை உடையோம், நான் செல்வ செழிப்பு பெற்றவன், தான் கொடைத்தன்மை உள்ளவன் அப்படின்ட்டு தாம் தம்மையே மதிக்கும் பெருமையினை பெற மாட்டார். அவனே நினச்சிக்கிற மாதிரி அந்த பெருமையை பெற மாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? புரியுதா? ஊக்கம் இருந்தால் தான் உங்ககிட்ட செல்வம் கொடைத்தன்மை இது எல்லாமே இருக்கிற மாரி. ஓகேவா? உங்ககிட்ட செல்வம் கொடைத்தன்மை இது எல்லாமே இருக்கிற மாரினா உங்ககிட்ட ஊக்கம் இருக்கணும். ஓகேங்களா? உங்ககிட்ட ஊக்கம் இருந்துட்டா செல்வம் கொடைத்தன்மை எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அப்படி நீ உங்ககிட்ட ஊக்கம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட நீ இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா உன்னை வந்து பார்த்தோன்னா
ஒரு செல்வந்தராவோ இல்லை ஒரு கொடைத்தன்மை மிக்கராவோ மதிக்காது அப்படின்ட்டு இந்த குறளில் வந்து பார்த்தோன்னா வள்ளுவர் சொல்கிறாரு. புரியுதுங்களா? அடுத்தது 9th குறள். ஓகேங்களா? கூற்று ஏ பாருங்க. ஊக்கத்தை விட உருவமே வலிமையானது. காரணம் 6 வந்து பார்த்தோன்னா, கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளை கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்குவது ஊக்கமின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் எது கூற்று காரணம் சரி அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, கூற்று பாருங்க. ஊக்கத்தை விட உருவமே வலிமையானது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லலை. உருவத்தை விட, ஓகேவா, உருவத்தை விட ஊக்கம்தான் ஊக்கம்ன்றது தான் வலிமையானது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. உருவத்தை விட ஊக்கம்தான் வலிமைன்னு சொல்கிறாரு. அதற்கு ஒரு ஊமையும் சொல்கிறாரு. அப்போது இது வந்து பார்த்தோன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. கூற்று தப்பு. காரணம் பாருங்கள், இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு வள்ளுவர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை. ஓகேவா? நல்லா வந்து பார்த்தோன்னா யானை எப்படி இருக்கும்? கொழுத்த உடம்பாகவும் கூர்மையான கொம்புகளை வச்சுட்டும் யானை இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா தன்னை தாக்க வருகின்ற புலியை கண்டு அஞ்சி நடுங்கும். இது வந்து பார்த்தோன்னா ஊக்கம் மின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஊக்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு யானை இருக்குது இந்த சைடு, இந்த சைடு புலி இருக்குது. ஓகேவா? யானை இந்த சைடு புலி. ஓகேங்களா? யானை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், புலி வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருக்கும். ஆனாலும் இந்த யானை வந்து பார்த்தோன்னா இந்த புலியை கண்டு அஞ்சுதான். ஏன் அஞ்சுதான்னா, ஊக்கம் இதுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஊக்கம் இல்லை. ஓகேவா? இந்த யானையால் இந்த புலியை வந்து பார்த்தோன்னா அடிச்சிட முடியும் அப்படின்ட்டு இதுக்கிட்ட ஊக்கம் இல்லாதனால, ஊக்கம் இன்மை. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க ஊக்கமின்மைக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. நினச்சா அந்த யானை போயிட்டு அது போய் மிதிச்சாலே புலி வந்து பார்த்தோன்னா செத்து போயிடும். ஆனால் வந்து பார்த்தோன்னா அதுக்கிட்ட அந்த ஊக்கம் இல்லை, அதால் அது சாவச்சிட முடியும்ன்ட்டு ஊக்கம் இல்லாதனால அது என்ன பண்ணுது? அஞ்சி நடுங்கி நிற்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போது நான் சொல்கிறாரு, உருவத்தை விட ஊக்கம்தான் வலிமையானது. உருவம் பெருசு கிடையாது, ஊக்கம்தான் பெருசு. அப்போ அந்த புலி வந்து பார்த்தோன்னா உருவம் சின்னதாக இருந்தாலும் என்ன பண்ணுது? அது ஊக்கத்தோட யானையை அடிக்க முடியும்ன்ட்டு வலிமையாக நிற்குது. அப்போ கூற்று தப்பு, காரணம் சரி. கூற்று தப்பு, காரணம் சரி. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? இதற்கான குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம். பரியது கூர்ங்கோட்டத்து ஆயினும் யானை வெறுவும் புலிதா கூறின். ஓகேவா? அதாவது என்னன்னா, உருவத்தை விட ஊக்கமே வலிமையானது. இந்த லைன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளை கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்குவது தான். ஓகேவா? ரொம்ப முக்கியமான இது வந்து பார்த்தோன்னா, நம்ம 2 ஊக்கத்தில் 2 இடத்துல யானையை சொல்லியிருப்பார் இல்லையா உருவமாக. அப்போது இதில் வந்து பார்த்தோன்னா உருவத்தை விட ஊக்கமே வலிமையானதுன்றத இதுவாக சொல்கிறாரு. அதாவது உறுதிப்படுத்தி சொல்கிறாரு. அதற்கு யானை புலியை ஊமைப்படுத்துகிறாரு. யானை புலி ரெண்டுமே சண்டை காட்சியில் ஊமைப்படுத்தி சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். 10வது குறளை கூற்று காரணம் வகையில் பார்க்கலாம். 10வது குறள் வந்து பார்த்தோன்னா பாருங்கள், இதுக்கான கூற்று காரணம். மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக இருந்தாலும் மரங்களுக்கு ஒப்பானவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து பார்த்தோன்னா மரங்களுக்கும் ஊக்கம் இல்லாதவர்களுக்கும் வேறுபாடு உண்டு. ஓகேங்களா? இதில் எது சரி எது தப்புன்னு பார்க்கலாம். கூற்று ஏ பாருங்க. மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள், மனதில் வந்து பார்த்தோன்னா உறுதியான ஒரு ஊக்கமே கிடையாது அப்படின்னா அவன் வந்து பார்த்தோன்னா உருவத்தில் மனுஷனாக இருக்கலாம். உருவத்தில் வந்து பார்த்தோன்னா அவன் மனுஷனாக மட்டும் இருக்கலாம். ஆனால் அவன் மரங்களுக்கு ஒப்பானவர். மரம் எப்படி இருக்கும்? ஒரே இடத்துல நிலையாக நிற்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அதை போன்று அவர் வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா யாரை ஒப்பிடுறாருன்னா ஊக்கம் இல்லாதவங்கள ஒப்பிடுறாரு. ஓகேவா? மனதில் உறுதியான ஊக்கம் இருந்தால் அவன் எழுந்து ஓடுவான். அப்படி அவங்ககிட்ட ஊக்கமே இல்லைன்னா அவன் வந்து பார்த்தோன்னா ஓடாத ஒரே இடத்துல மரம் போன்ற நின்றுட்டு இருப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேவா? அப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா சரியாக தான் கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள், மரங்களுக்கும் ஊக்கம் இல்லாதவர்களுக்கும் வேறுபாடு உண்டு.
ஓகேவா? மரங்களுக்கும் ஊக்கம் இல்லாதவர்களுக்கும் வேறுபாடு இல்லைன்னு தான் வள்ளுவர் சொல்கிறாரு. வேறுபாடு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போது இந்தமாரி கொஷின்ஸ் எல்லாம் தெளிவாக படிக்கணும். ஃபுல்லாக படித்தா தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போது வேறுபாடு இல்லை அப்படின்றது தான் சரி. ஓகேவா? அப்போது கூற்று சரி, காரணம் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகேங்களா? இதுக்கான குறள் மற்றும் பொருளை பார்க்கலாம். குறள் பாருங்க. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்களாதலே வேறு. ஓகேங்களா? இதுக்கான பொருள் என்னன்னா, மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில், ஓகேவா? உருவத்தில் மட்டும் அவன் எப்படி இருப்பான்? மனுஷன் மாரி இருப்பான். ஆனால் அவனை பார்த்தோன்னா மரமாக தான் நம்ம பார்த்தோன்னா எடுத்துக்கணும். அவனுக்கும் மரத்துக்கும் என்ன பண்ணுறாரு? மரத்துக்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொல்கிறாரு. ஓகேவா? அவனை மரம்னு சொல்கிறாரு. அவன் மரத்துக்கு அவனுக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னா அவன் தான் மரம் போல், ஒரு ஜடம் போல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது போல் அவன் கிட்ட பார்த்தோன்னா ஊக்கம் இல்லைனாலே அவன் ஒரு மரம் அப்படின்ட்டு நீ எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவனுக்கும் மரத்துக்கும் வேறுபாடு இல்லை. ஆனால் அவன் பார்க்குறது எப்படி இருப்பான்? மனுஷன் மாரி இருப்பான். மனிதர்கள் மாரி இருப்பான். ஓகே, மனுஷன் மாரி இருப்பான். ஆனாலும் அவன் மரமாக தான் நம்ம கருதணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? இதோட இந்த ஊக்கமுடைமை அதிகாரம் பார்த்தோன்னா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக எல்லா அதிகாரமும் எல்லா குறளும் கூட்டுக்காரண வகைகளாக நான் கொடுப்பேன். கண்டினியூ சப்போர்ட். நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் கிடைச்சாதான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் போட முடியும். நன்றி.